கியூப். இதுக்கு நீங்கள் படித்த ஃபார்முலா n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2. இதுக்கு நம்ம படித்த ஃபார்முலா n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். அப்போது இதோட ஆன்சரை இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஆன்சரை ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். இது எல்லாருக்கும் புரியணும், சரிங்களா? தென் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு சொல்கிறேன். இப்போ கம்பேரிசன் டைப்பில் ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கேட்பாங்க அப்படின்றத நம்ம செகண்டரி ரெண்டாவது பார்க்கணும், சரிங்களா? சரி, இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, இதுக்கு ஒரு கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்கள். அங்கே நம்ம எத்தனை கொஸ்டின் வர பார்த்துருந்தோம்? கொஸ்டின் நம்பர் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 கொஸ்டின் வரை பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 15 நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னைக்கு கிளாஸில் நம்ம 1லேருந்து சொல்லலாம் கூட சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த கொஸ்டினை அந்த ஆர்டர் எழுதிட்டே வாங்க. இப்போ 14 முடிச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல 15 அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா 1 + 2 + 3 1 + 2 + 3 எக்ஸெட்ரா டு n = k எனில், கொஸ்டின் எல்லாம் புரிஞ்சுக்கணும். எனில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா புரியும். 2³ 3³ எக்ஸெட்ரா டு n³ = என்ன, இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும், சரிங்களா? இதுக்கு இப்போ ஆப்ஷன் அப்படின்னு எடுத்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்து k, ஆப்ஷன் பி வந்து k², ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா k³, ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா √k, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, இது என்ன ஃபார்முலா? 1 + 2 + 3 n அப்படிங்கிறது ஃபார்முலா நம்பர் 1. இது எத்தனாவது ஃபார்முலா? ஃபார்முலா நம்பர் 3. 1லேருந்து 3வது ஃபார்முலாவுக்கு போனால் இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதை என்ன பண்ணணும், அங்கே கொடுத்துருக்க ஆன்சரை ஸ்கொயர் பண்ணணும். எல்லாருமே இந்த டாபிக் பார்க்காதவங்களுக்கு லாஜிக் எப்படி தெரியும்னா, இங்கே ஃபுல்லாக பவர் 1 இருக்குது, இங்கே ஃபுல்லாக பவர் 3 இருக்குது, அப்போ 3 போட்டலாம்னு தோணும். பார்க்காதவங்களுக்கு, இந்த டாபிக் புரியாதவங்களுக்கு. இப்போ டாப்பிக்கை கிளியராக தெரிஞ்சவங்க இந்த மாதிரி கன்வர்ஷன் தெரியும். இதுக்கு ஆன்சர் கேன்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? k² தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். பி தான் கரெக்ட் ஆன்சர், சரிங்களா? புரிஞ்சுதா?